அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம். பெரியவா சதாராலேந்து யாத்திரையை தொடர்ந்து தூல் தேவ்ங்கிற இடத்துக்கு வந்தா. அந்த தூல் தேவ் அப்படின்னாலே பரமேஸ்வரனோட, அதாவது பஸ்மம் அப்படிங்கிறோம், தூளனம் அப்படிங்கிறோம், தூளனம் அப்படின்லாம் சொல்றோம். அதோட தேவன் யாரு? உடம்பு முழுக்கலும் சாம்பல பூஷின்னு இருக்கிறவன் பரமேஸ்வரன். அந்த பரமேஸ்வரன் கோவில் உள்ளிடும். அதனால அந்த ஊருக்கு பேரே தூல் தேவ் அப்படின்னு இருக்கு. அந்த தூல் தேவில் இருக்கிறதே அதுக்கு முன்னால தோக்கேமொடைங்கிற இடத்துல தான் பெரியவா அந்த ஊர் ஜனங்கள்லாம் ஆசைப்பட ஆலமரம் தன் கையால நட்டா. அது பின்னால இப்போ வளர்ந்து பெருசா இருக்குன்னு சொன்னோம். அந்த தூல் தேவில் இருக்கிறதே அந்த ஊர்ல இருக்கிற அந்த கிராமத்து ஜனங்கள்லாம் என்ன பண்ணினா பெரியவாள்கிட்ட ஒரு டான்ஸ் ஆடி காமிச்சா. அதாவது ஃபோக் டான்ஸ் அப்படின்பா, அந்த கிராமிய நடனம். அந்த கிராமிய நடனத்துக்கு அவளுக்கு பிரசிடென்ட் அவார்டு கிடைச்சது. அந்த பிரசிடென்ட் அவார்டு கிடைச்சது சந்தோஷம். பெரியவாள்கிட்ட வந்து சொன்னா, அந்த டான்ஸை பெரியவா ஆடி பார்க்கணும் அப்படின்னா பெரியவா அவ டான்ஸ் ஆடுறத பார்த்தா. ஆடி காமிக்கணும் அப்படின்னா பெரியவா தன்னோட ஆசிரம தர்மம், சன்னியாசாசிரம தர்மத்துக்கு ஒட்டி எதையும் அப்படியெல்லாம் என்கரேஜ் பண்ணாத இருந்தா. ஆனா எல்லாத்திலும் பெரியவாளுக்கு ரொம்ப ஆசை உண்டு, ரொம்ப பிரியம் உண்டு. ஆயக்கலைகள் 64 அவளே தானே, ஈஸ்வரன் தானே. அதனால எல்லாருமே தெய்வீக கலைகள் எல்லாத்துலேயுமே பெரியவாளுக்கும் பிரியம் உண்டு. இருந்தாலும் சிலது அந்த சன்னியாசம்ங்கிற ஆசிரமத்துக்கு உட்பட்டு சிலதெல்லாம் அவ வெளியில வெளிப்படையா பண்ணினது இல்லை. ஆனா இந்த கிராமிய நடனத்தை பெரியவா ஆடணும்னு சொல்ல ஆடி காமிச்சா. எல்லாரும் ஆடினவாள்ல புருஷா தான் ஆடினா. ரொம்ப பிரமாதமா இருந்தது. பின்னால நாங்க ரத யாத்திரை போனோம் அப்படின்னு சொன்னோம். இந்த ரத யாத்திரை போறதையும் என்ன பண்ணினா அதே ஜனங்கள் பெரியவாளோட ரதத்தை விக்கிரகத்தை ரதத்துல வச்சுன்னு யாத்திரை போனோம் அப்படின்னு சொன்னோம். பெரியவா எங்கெங்கெல்லாம் யாத்திரை பண்ணாலும் அந்த இடத்துக்குலாம் ரத யாத்திரை போயிட்டு வந்து அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்பப்போ சொல்லிட்டு வரேன். அதுல இந்த தூல் தேவுக்கும் பேர்த்தே திருப்பி அதே மாதிரியே ஆடி காமிச்சா. கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு மேல ஆச்சு. அதே குரூப் எல்லாம் சேர்ந்துன்னு எல்லாரும் திருப்பி ஆடி காமிச்சா. ரொம்ப அபூர்வமா இருந்தது. என்ன ஒரு 50 பேர் 100 பேர் இருந்துட்டு அதுல ஆச்சரியம் என்னன்னா எல்லாரும் வயல்ல வேலை செய்யறவா, எல்லாம் விவசாயிகள் தான். அவளுக்கு ஒரு நாளைக்கு வயல்ல போய் வேலை செய்யலைன்னா இன்னைக்கு சம்பளம் கிடையாது. அப்படி இருக்கிறவா என்ன பண்ணினா அப்படின்னார், இந்த பெரியவாளுக்காக ஆடணும் அப்படிங்கிறதுக்காக தங்களுக்கு எல்லாரும் வயலுக்கு வேலைக்கு போகாத, சம்பளம் போனாலும் பரவாயில்ல அப்படின்னு பட்னி கிடந்தாலும் பரவாயில்ல பெரியவாளுக்கு கைங்கரியம் அப்படின்னு அந்த பாவத்தை பார்த்தா ஆச்சரியமா இருக்கு. ஏழைகள் ஏழைகள் அப்படிங்கிறோமோ அவளோட பக்தியும் பாவத்தையும் பார்த்தா அபூர்வமா இருக்கு, ஆச்சரியமா இருக்கு. முன்னமே பார்த்திருக்கோம், ஸ்ரீசைலம்ங்கிற இடத்துல செஞ்சூஸ்லாம் சேர்ந்துட்டு செஞ்சுங்கிற ஆதிவாசிகள்லாம் பெரியவாளுக்கு நடனம் நாட்டியம் ஆடி காமிச்சா அப்படின்னு. அது முன்னாலேயே நம்ம நிகழ்ச்சியில பார்த்திருக்கோம். அப்போ அவ சொன்னது என்னன்னா, பெரியவா கேட்கிறா, இவ பாடினாலே இதுல என்னமா என்ன வெரைட்டி உண்டா, என்ன ஆடி காமிச்சா அப்படின்னா அந்த செஞ்சு ஸ்ரீசைலம் செஞ்சு சொன்னா என்னன்னு, எங்களோட நெருங்கின உறவுகாரா வந்தா என்ன ஆடுமோ அதை ஆடினோம் அப்படின்னு சொன்னா அப்படிங்கிறத பார்த்தோம். ஒரு ஆதிவாசிகள் ஒரு ஏதோ படிப்பறிவு இல்லை நாகரிகம் இல்லை அப்படின்னு சொல்றோம். அவளுக்கு பெரியவாளை பார்த்தோன்னே எப்படி தோணித்துன்னு தங்களோட நெருங்கின உறவுகாரால தோணித்து அப்படின்னு அந்த நிகழ்ச்சி காமிச்சுது. அதே போல இந்த தூல் தேவிலையும் அந்த ஜனங்களுக்கெல்லாம் பிரசிடென்ட் அவார்டு வாங்கியிருக்கு. இருந்தா கூட அவளுக்கு அது பெருமையா தோணல. அதெல்லாம் விட பாக்கியம் என்ன அப்படின்னு பெரியவாளுக்கு முன்னால இதை ஆடி காமிக்கணும் அப்படின்னு. அதனால்தான் பெரியவா அதுக்கும் ஒத்துண்டா. அப்படி அந்த தூல் தேவெல்லாம் முடிச்சுட்டு பெரியவா விட்டல்வாடி அப்படிங்கிற வந்தா. தந்தூல்வாடி, பல்வாடி இதெல்லாம் வழியால பண்டரிபுரம்ங்கிற இடத்துக்கு வந்தா. பெரிய மகாக்ஷேத்திரம், பீமா நதின்னு சொல்லக்கூடியது. இந்த இடத்துல சந்திரபாகா அப்படின்னு அதுக்கு பேரு. பீமான அதோட பேரு. இந்த பண்டரிபுரத்துல சந்திரகலை மாதிரி இப்படி வளைஞ்சு பெரிய சந்திர மாதிரி இருக்கிறதுனாலே அதுக்கு சந்திரபாகா அப்படின்னு பேரு. அங்க பாண்டுரங்கன் ரகுமாயி அப்படிங்கிறது உலக பிரசித்தம். புண்டலீகன்கிற பக்தனுக்காக சுவாமி என்ன பண்றார், இன்னமும் நின்றுட்டு இருக்க. இந்த புண்டலீகன் அப்படிங்கிற பக்தர் அப்பா அம்மாட்ட அப்படி ஒரு சிசுருஷை பண்ணியிருந்தார். இந்த மாத்திரு பித்ரு சிசுருஷையை பண்ணிட்டு இருக்கிறது என்ன, வேதமேன்னு அணையா சொல்லியிருக்கு. மாத்திரு தேவோ பவ, பித்ரு தேவோ பவ, ஆச்சாரிய தேவோ பவ, அதிதி தேவோ பவன்லாம். அதனால அந்த வேதத்தோட ஆணப்படி வேத வாக்கியத்துக்குப்படி இந்த புண்டலீகன் அப்பா அம்மாவுக்கு சேவை பண்ணிட்டு இருக்க. சுவாமி நேர பார்க்கறதுக்கு வந்து, நாமெல்லாம் தான் சுவாமியை பார்க்க போவோம். ஆனா சுவாமி என்ன பண்ணார், இந்த புண்டலீகனை பார்க்க வந்தார்னு இதுலேருந்து என்ன தெரியுதுன்னார்,
நாம் அந்த வேதம் சொன்னபடி சாஸ்திரம் சொன்னபடி நம்மளோட கடமையை செஞ்சுண்டு நாம இருந்தாலே நம்மளை தேடிண்டு பகவான் வரார் அப்படிங்கிறது தெரியறது. அந்த மாத்ரு பித்ரு சுசுரூஷை பண்ணிட்டு இருக்கிறதுனால இந்த புண்டலீகனை பார்க்க வந்தார். அப்போ இந்த புண்டலீகன் என்ன பண்ண, அப்பா அம்மா தூங்கின்னு இருக்கா, அவளுக்கு சௌரியம் பண்ணிட்டு தானே அப்புறம் வர முடியும், அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லி நிற்கிறதுக்கு என்ன பண்ண, பக்கத்துல இருந்த ஒரு செங்கலை தூக்கி போட்டு இது மேலே நில்லுன்னு சொல்லி நிற்க வச்சார். இன்னமும் அந்த செங்கல் மேலேயே சுவாமி நின்றுட்டு இருக்கார், இடுப்புல கையை வச்சுட்டு புண்டலீகனுக்காக. அப்பேற்பட்ட ஒரு பெரிய க்ஷேத்திரம், அதான் பண்டரிபுரம்னு பேரு. பாண்டுரங்கன், இந்த பாண்டுரங்கன் இன்னும் ஏகமூர்த்தி விட்டாபாயி அப்படின்னு சொல்றார். ஒரே மூர்த்தி தான் அப்படின்னு. அவர் தான் சிவனும் அவர் தான், அவரே தான் விஷ்ணுவும் அவர் தான், ராமரும் அவர் தான், கிருஷ்ணரும் அவர் தான், எல்லாரும் பரபிரம்மஸ்வரூபமா இருக்கு. அதனால தான் ஆதிசங்கர பகவத்பாதால் என்ன பண்ணு, பரபிரம்மலிங்கம் பஜே பாண்டுரங்கம் அப்படின்னர். அது பரபிரம்மமாவே இருக்கிறதுனாலே பஜே பாண்டுரங்கம் அப்படின்னு சொல்றார். அது எல்லாருக்கும் பொதுவான மூர்த்தியா அங்க இருக்கார். அவர் பார்த்தோன்னா சரீரெல்லாம் பார்த்தா கிருஷ்ணரா இருப்பார், இடுப்புல கையை வச்சுட்டு. தலையில பார்த்தா சிரசு லிங்காகாரமா இருக்கும், மஸ்தக லிங்கா ஸ்வரூப லிங்கா அப்படின்னு பாடுறா. சிரசு லிங்காகாரமா இருக்கும், கீழே அதுக்கு கீழே விஷ்ணுவா மூர்த்திகரிச்சு இருப்பார். அப்படி இருக்கிற ஒரு பெரிய அபூர்வமான மூர்த்தி மகாக்ஷேத்திரம். அந்த பண்டரிபுரத்துக்கு பெரியவா வந்தா 1981 ஜூன் மாசம் 13 அந்த பண்டரிபுரத்துல ஆஷாட கார்த்திகை ஏகாதசியெல்லாம் ரொம்ப விசேஷம். பெரியவா இந்த ஏகாதசி தரிசனம் பண்ணிண்டா. ஏகாதசி தரிசனம் பண்ணி என்ன பண்ணா, பெரியவா எங்க தங்கியிருந்தா அப்படின்னா, புதுப்பிரிவா ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் அங்க திரியம்பகேஸ்வரர் அப்படின்னு ஒரு சிவன் கோவில் இருக்கு. பண்டரிபுரம்னா பாண்டுரங்கன் கோவில், பாண்டுரங்கன் கோவில் ரொம்ப பிரசித்தமா இருக்கு. இருந்தாலும் அந்த க்ஷேத்திரமூர்த்தியா திரியம்பகேஸ்வரர் அப்படின்னு சிவன் கோவில் இருக்கு, எல்லாம் பக்கத்திலேயே தான் இருக்கு. அந்த திரியம்பகேஸ்வர கோவில்ல ஜெயேந்திர சரஸ்வதி பிரிவா என்ன பண்ணினா, 4 சிஷ்யாளோட ஆதிசங்கர பகவத்பாதால பிரதிஷ்டை பண்ணிண்டா. ஏன்னா ஆதிசங்கர பகவத்பாதால் பண்டரிபுரம் பேருக்கா, பாண்டுரங்காஷ்டம் எல்லாம் பாடியிருக்கா. அதனால அவளுக்கு அங்க ஒரு சந்நிதி இருக்கணும், பகவத்பாதாளுக்கும் இந்த பண்டரிபுரத்துக்கும் எப்படி சம்பந்தம் இருக்குங்கிறது தெரியணும் அப்படிங்கிறதுனால அங்க 4 சிஷ்யாளோட அந்த திரியம்பகேஸ்வர கோயில பிரதிஷ்டை பண்ணியிருக்கா. இன்னைக்கும் இருக்கு, ரொம்ப அபூர்வமா இருக்கும், அழகா இருக்கும். அந்த இடத்துல போய் இந்த திரியம்பகேஸ்வர கோயில பெரியவா தங்கி இருந்தா. பக்கத்திலேயே ஒரு வேத பாடசாலை நடந்துன்னு வருது. காஞ்சி காமகோடி பீடத்தோட ஆதரவில் பம்பாயில் இருக்கிற சில ட்ரஸ்ட் இருக்கு, அவளோட புண்ணியாத்மாக்கள்லாம் இருக்கு. அவளோட மேற்பார்வையில் அங்கே ரிக்வேதம் சுக்ல யஜுர்வேதம் அதெல்லாம் சொல்லித்தர பாடசாலை பண்டரிபுரத்தில் இன்னமும் இயங்கிட்டு வருது. அந்த திரியம்பகேஸ்வர கோவிலில் பெரியவா தங்கியிருந்தா. அப்படி தங்கி இருக்கிறதே அங்கே தங்கிட்டு தான் இந்த ஏகாதசிக்கு போகிறது. சந்திரபாகால ஸ்நானம், சந்திரபாகால அப்போ அப்படி மழையான மழை கொட்டி வெள்ளம் அப்படியே கரபுரண்டு ஓடுறது. அதை விட ஆச்சரியம் என்னன்னா, பெரியவா சாதுர்மாசிய விரதம் வருது அந்த 81ஆம் வருஷம். இந்த சாதுர்மாசியத்தை எங்க பண்ணலாம் அப்படின்னா, பெரியவா பார்த்தா இந்த பண்டரிபுரத்திலேயே பண்ணா அது ஒரு பெரிய டூரிஸ்ட் ஸ்பாட்டா இருக்கு, லட்சக்கணக்கான ஜனங்கள் வரா. எல்லாரும் இங்க தரிசனத்துக்கு வந்தாலும் நமக்கும் கஷ்டமா இருக்கும், வரவாளெல்லாம் மெயின்டைன் பண்றது, அவளுக்கு ஆகாரம் போட்டு அவளுக்கு உபச்சாரம் பண்றது, அவளுக்கு இடம் கொடுக்குறது எல்லாம் அசௌரியமா இருக்கும். அதனால வேற எங்கேயானு பக்கத்துல கிராமம் இருந்தா போய் அங்க தங்கிவிடலாம், அங்க பண்ணிட்டு இருக்கலாம் அப்படின்னு பார்த்துட்டு தான் ஏகாம்பரம் வெள்ளம் விட்டு பார்த்துன்னு வச்சுன்னா. இவாளும் பல இடங்கள்லாம் போய் பார்க்க. ஆனா சாண்டூர் ராஜா என்ன சொன்னார், இங்கேயே இருக்கணும் அப்படின்னு சொல்லி இங்க தங்கணும், என்ன வசதி பண்ணித்தரமோ பண்ணித்தரேன் அப்படின்னா, பெரியவா என்னன்னா சந்திரபாகாக்கு அக்கறையில ஒரு உத்ராதி மடம், அந்த உத்ராதி மடம் ஆத்வ மடம், அது உத்ராதி மடம். அதுல பாலாச்சார் அப்படின்னு ஒரு பெரிய வித்வான், அவளோட சொந்தமான ஒரு இடம் இருந்தது. அங்க வேத பாடசாலை நடந்தது 50 வருஷத்துக்கு முன்னால. அது அக்கறையில சோழ வயல் காடா இருக்கும். அந்த வயல் காட்டுக்கு நடுப்புற ஒரு பெரிய கருங்கல்ல பிரமாதமான கட்டடம். ஆனா அது இப்போ இடிஞ்சு இடிஞ்சு போய் ஒரு ரிப்பேர்ல இருந்தது. அது பாடசாலையா இருந்ததுனால அங்க இருக்கலாம்னு பெரியவாளுக்கு ஒரு ஆசை, வேத கோஷம் இருந்த இடம் அப்படின்னு. ஆனா அது ரொம்ப வசதி போறல, பாம்பு கும்பெல்லாம் வந்துட்டு ஒரே இதுவா இருந்தது, கரண்ட் இல்லை, இப்படி எல்லாம் இருக்கிறது கூட இருக்கிறவாளுக்கெல்லாம் அசௌரியமா இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறதே தான் சாண்டூர் ராஜா எல்லா ஏற்பாடு பண்ணி, ரங்கன் கவுடு அப்படிங்கிறவர் சாண்டூர் ராஜா வெள்ளம் அதுக்கு வசதி எல்லாம் பண்ணி கொடுக்க பெரியவா அங்கேயே சாதுர்மாசியம் பண்றது அப்படின்னு தீர்மானமாச்சு. இந்த சாதுர்மாசியத்துல பெரியவா தானே வியாச பூஜை பண்ணி எல்லோருக்கும் அக்ஷதையெல்லாம் கொடுத்து எல்லாம் பண்ணினா.
ஆனால் தரிசனத்தை மட்டும் என்ன பண்ணினான்னா ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டா. கார்த்தால 9 மணிலேருந்து 10 மணி, சாயந்தரம் 5லேருந்து 6, இந்த 2 மணி நேரம் தான் தரிசனம். யாரு வந்தாலும் ஊரு இக்கரையில இந்த பக்கம் இருக்கு, அக்கறையில சந்திரபாகாவை தாண்டி அந்த பக்கம் போய் தான் பெரியவாளை தரிசனம் பண்ணணும். பெரியவாளோ அப்படி கார்த்தால 1 மணி நேரம், சாயந்தரம் 1 மணி நேரம் தான் தரிசனத்தை வச்சுன்னுட்டா. எப்படி போறது அப்படின்னா, அங்க பெரியவா இருந்த இடத்துல காவி கொடி ஏற்றி கொடி பறக்கும். இங்கேருந்து பார்த்தா கொடி வந்ததுன்னா பெரிய தரிசனத்துக்கு போகலாம் அப்படின்னு. அந்த போட்ல தான் போயாகணும். நிறைய போட்டுக்காரெல்லாம் இருப்பா, போட்டு வாழெல்லாம் இருப்பா, அழிச்சுன்னு போவா அக்கறைக்கு. பெரியவா என்ன அந்த போட்டுக்காரெல்லாம் கூப்பிட்டு சொன்னா, யாரானும் வந்தா இந்த டயத்தை தவிர, தரிசன டயத்தை தவிர வேற எப்போ வந்தாலும் இந்த பக்கம் அழிச்சுன்னு வராதுன்னு. அதனால என்னன்னா, பெரியவா சொல்லிட்டதுனால இந்த போட்டுக்காரெல்லாம் நீங்க இந்த 9 to 10, 5 to 6 தவிர மீதி எந்த சமயத்துல போய் போட்டு அந்த பக்கறைக்கு போகணும்னாலும் வரவே மாட்டா. அதுல சங்கர்னு ஒரு போட்டு வாழா, அவரோட பக்தியை பார்த்தேன்னா எப்படி ராமருக்கு ஒரு குஹனோ அது மாதிரி பெரியவாளுக்கு ஒரு சங்கர் அப்படின்னு சொல்லலாம். அவர் இன்னமும் இருந்தர், இப்போ இருப்பர் அப்படின்னு தோன்றது. உருகுவர் அப்படி பெரியவாள்கிட்ட உருகர். அவர் சொல்ற சாட்சாத் பாண்டுரங்கன் அப்படின்னு பெரியவாளை. ஏன்னா எங்களெல்லாம் கூப்பிட்டு பேசியிருந்தா எப்படி இருந்ததுன்னு, பாண்டுரங்கன் எங்களோட நேர பேசினாப்புல இருந்தது அப்படின்னு சொல்றவர். அப்படி போட்டுக்காராளாக இருக்கட்டும், யாராகட்டும், எல்லாருக்கும் பெரியவா அவளோட அந்த பிரம்மஸ்வரூபம் தெரிஞ்சுது. அப்பேற்பட்ட மண்டிகைபுரத்தில் 162 நாள் பெரியவா இருந்தா. தஞ்சாவூர்லேருந்து ஒருத்தர் வந்தார், அவர் இன்ஜினியரிங் படிச்சிருந்தார், ரொம்ப வேதாந்தத்தில் ரொம்ப பற்று இருந்தது, விரக்தராக இருந்தார். சன்னியாசம் வாங்கிக்கணும்னு பெரியவாள்கிட்ட உத்தரவு கேட்டார். பெரியவா காசியில் போய் இருக்க சொன்னா. அப்புறம் அங்கேருந்து திரும்பி வந்தார். எல்லாம் பார்த்தோம். அதில் கடைசியில் என்ன ஆச்சு, அவர் பெரியவா தரிசனத்துக்கு வந்த ஒரு இத்தாலியிலேருந்து வந்த ஒரு பெண்மணி யாரோ தரிசனத்துக்கு வந்தா, அவளோட இந்த தரிசனத்துக்கு வந்த இடத்துல இவருக்கு பரிச்சயம் ஏற்பட்டு, அப்புறம் கடைசியில போய் அவ 2 பேரும் கல்யாணம் பண்ணினுட்டா. அது அப்படின்னு பேப்பர்ல வந்திருந்தது. இதை பார்த்துட்டு ஷாக்கா இருந்தது. பெரியவா ரொம்ப ஆச்சரியப்பட்டா அப்படின்லாம் பார்த்தோம். சன்னியாசம் வாங்கிக்கணும் அப்படின்னு விரக்தராக இருந்து கல்யாணம்லாம் வேண்டானவர் திடீர்னு கல்யாணம் பண்ணி போயிட்டார் அப்படிங்கிறது நிகழ்ச்சியை பார்த்தோம். இதுக்கு நேர் ஆப்போசிட்டா இன்னொரு நிகழ்ச்சி. பெரியவா பண்டரபுரத்தில் இருக்கிறதே ஒரு பெரிய வேத வித்வான், அவரோட மச்சினர். அவர் பெரியவாள்கிட்ட அடிக்கடி வந்து எப்பொழுதும் பெரியவா இருக்கிற இடத்துல தான் தரிசனத்துக்கு வந்தவர். அவருக்கு கல்யாணமாகி 2 குழந்தைகள் அப்படி இல்லாமல் இருந்தது. குடும்பத்தோட பம்பாயில் இருந்திருந்தார். பெரியவாள்கிட்ட வந்தவர் ரிட்டையர் ஆயாச்சு. ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் சன்னியாசம் வாங்கிக்கணும் அப்படின்னு கேட்டுட்டே இருந்தார். பெரியவா ஒன்றும் பதிலே சொல்லல, உத்தரவு கொடுக்கல. பல நாள் அவர் வந்து ஆசைப்பட்டுன்னு கேட்டுட்டு இருக்கார் பெரியவாள்கிட்ட. பெரியவா உத்தரவு கொடுத்து சன்னியாசம் கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணும், சன்னியாசம் வாங்கிக்கணும் அப்படின்னு. ஆனா பெரியவா ஒன்றும் பதில் சொல்லாதே இருந்தா. இப்படி போற இடத்தெல்லாம் வந்து அவர் நிர்பந்தப்படுத்தினதுனால இந்த பண்டர்பூர்ல பெரியவா இருக்கிறதே வந்து பிரார்த்தனை பண்ணார். இப்போ பெரியவா சரி அப்படின்னுட்டு சன்னியாசத்திற்கு உத்தரவு கொடுத்தா. எங்க போயினா உகாரோ இங்கோ அந்த இடத்துல போய் இருக்கா, அங்க சன்னியாசம் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சா பெரியவா. அவர் போய் வாங்கிட்டு வந்துட்டார். இந்த சன்னியாசம் வாங்கிக்கிறதுக்கு முன்னால பெரியவா அவர்கிட்ட பல விஷயங்கள்லாம் பேசி எல்லாம் தீர்மானம் பண்ணிட்டு தான் அவர் பெரியவா கேட்ட கேள்விக்கெல்லாம் திருப்தியா பதில் சொன்னதுக்கு அப்புறம் தான் பெரியவா உத்தரவு கொடுத்துருக்கா. சன்னியாசமும் போய் வாங்கிட்டாச்சு. வாங்கிட்டு திரும்பி பெரியவா இருக்கிற இடத்துக்கு வந்தார். வந்து இருக்கலாம்னா திடீர்னு ஒரு நாளைக்கு என்னாச்சு, பம்பாயிலேருந்து அவரோட சம்சாரம் வந்துட்டா. இந்த சன்னியாசம் வாங்கிட்டவரோட சம்சாரம். அவர் குடும்பத்தோட முதல்ல பம்பாயில இருந்தார், உத்தியோகமா இருந்தார், ரிட்டையர் ஆனார். அதுக்கப்புறம் இங்க வந்தார் அப்படின்னு பார்த்தோம். அந்த அம்மா வந்துட்டா. அந்த அம்மா வந்தா அந்த அம்மாவுக்கு விஷயம் தெரிஞ்சது, தன்னோட புருஷன் சன்னியாசி ஆயிட்டார் அப்படின்னு. அது தெரிஞ்சோன்னா அந்த அம்மா ஷாக்கில் இங்க வந்து பெரியவாள்கிட்ட வந்து ஒரே சண்டை கத்தரா. முதல்ல தன்னோட அந்த முன்னால புருஷனா இருந்தவர் இப்ப சன்னியாசி இருக்கிற அந்த சுவாமிகிட்ட போய் சண்டை போடுறா. எப்படி நீங்க சன்னியாசம் வாங்கிக்கலாம், சம்சாரம் நான் இருக்கேன், பெரிய குழந்தைகள்லாம் இருக்கு, அதுவும் 2 பொன் குழந்தைகள். இந்த பொன் குழந்தைகளுக்கு யாரு கல்யாணம் பண்ணி வைப்பா? நான் ஒரு ஸ்திரீ மட்டும் தனியா இருந்து நீங்க சன்னியாசியா போயிட்டேன்னா யாரானும் நம்ம பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு தான் இந்த குடும்பத்திலேயானு வருவாளா? இது பலவிதமான பிரச்சனைகள்லாம் எழுப்பும். அதனால நாங்க சாப்பாட்டுக்கு என்ன பண்றது அது இதுன்னு சொல்லிட்டு அவரோட சண்டை போடுறா. கூட பெரியவாள்கிட்ட கைங்கரியம் இந்த பார்த்து இந்த வாழ்க்கெல்லாம் ஒரு ஆச்சரியமா இருந்தது. என்னடா இது திடீர்னு இப்படி ஒரு சன்னியாசம் வாங்கிட்டு வந்தவருக்கு இப்படி ஒரு சோதனை அப்படின்னு. கூட இருக்கிறவாள்லாம் அந்த அம்மாட்ட ஏதோ சொல்லி பார்த்தா, சமாதானம் பண்ணி படுத்தி பார்த்தா. பெரியவா உத்தரவு பண்ணி தான் ஒரு சன்னியாசம் வாங்கிட்டு இருக்கார், அதனால கவலைப்படாதீங்கோ அது இதுன்னு ஏதோ சொன்னா அந்த அம்மா கேட்கல.
சண்டைக்கு போடுறா. இதை பார்த்துட்டா பெரியவாளுக்கு ஆச்சரியமா இருந்தது. பெரியவாளுக்கு கொஞ்சம் கோபமே வந்துடுத்து இந்த சன்னியாசம் வாங்கிட்டவர் மேல. ஏன்னா சாஸ்திரம் சொல்றது இப்படி சன்னியாசம் வாங்கிக்கணும் அப்படின்னா மனைவி இருந்தா முதல்ல சம்சாரம் உத்தரவு கொடுக்கணும். அப்படி மனைவி இல்ல கல்யாணம் ஆகாதவாளா இருந்தாக்க தாயார்கிட்ட உத்தரவு வாங்கிக்கணும். இந்த தாயாரோ இல்ல சம்சாரமோ உத்தரவு கொடுத்தாதான் சன்னியாசம் வாங்கிக்கலாம். இத முதல்ல பெரியவா கேட்டா அவர்கிட்ட, இது மாதிரி கல்யாணம் ஆகிருக்கே உனக்கு, அவ குடும்பம்லாம் எல்லா சூழ்நிலையெல்லாம் பெரியவாளுக்கு எல்லாம் தெரியும். நீ உத்தரவு கேட்டேன்னா இவர் என்ன பண்ணே சம்சாரத்திட்ட சொல்லிட்டேன், அவளும் உத்தரவு சரின்னு சொல்லிட்டா அப்படின்னு இங்க சொல்லிட்டார். ஆனா சரின்னு சொல்லிட்டா அப்படின்னு இங்க சொல்லியிருக்காரு. ஆனா அந்த அம்மாட்ட சொல்லல போல இருக்கு. இது இப்ப தெரிஞ்சா என்ன பண்றது? இப்போ சன்னியாசமா வாங்கிட்டாச்சு. அந்த அம்மா இல்ல சன்னியாசத்தை விட்டுருங்கோ, விட்டுட்டு என்னோட வாங்கோ, பம்பாய்க்கு குடுத்தனம் பண்ணும் அப்படின்னு சொல்றா, சண்டை போடுறா. பெரியவாழ்கிட்டையும் மற்றவாழ்ல தரிசனத்துக்கு வந்துருக்கா. அவளோட பெரியவா இருந்துருக்கிறதே தான் இந்த சுவாமியோட ஓரமா உட்காந்துருக்கு. அப்படியாச்சு பெரியவா என்ன பண்ணா அந்த ஏகாமரன் கைங்கரியம் பண்றவர் அவரை கூப்பிட்டு இந்த சுவாமியோட முதல்ல உள்ள அழிச்சுன்னு போன, அவரை உள்ள அழிச்சுன்னு போய் ஓரமா உட்காந்து வச்சிரும் அப்படின்னா, நீனும் உள்ளே இரு அப்படின்னு. உடனே இந்த சுவாமிகளுக்கு காவலா இவர் உள்ளுக்குள்ள போய் உட்கார்ந்து விட்டார். இந்த சுவாமியில உள்ள அழிச்சுன்னு போய் உள்ள உட்காந்து வச்சாச்சு. ஏன்னா இங்க வெளியில இருந்தா இந்த அம்மா சண்டை போட்டுட்டே இருக்கா. இதுக்கு என்ன, இந்த பிரச்சனைக்கு எப்படி தீர்வு காண்றது? இப்ப சன்னியாசம் வாங்கிட்டாச்சு, கிரமமா சாஸ்திரோக்தமா சன்னியாசம் வாங்கி இனிமே இதை விட்டுட்டு திரும்பி அந்த சன்னியாசத்தை தியாகம் பண்ணிட்டு போய் திருப்பி கொடுத்தனம் பண்ண முடியாது, அது மகாபாபம். அதனால பெரியவா இந்த பிரச்சனையை இப்போ சமாளிக்கிறதுக்காக அவரை உள்ளுக்குள்ள அழிச்சுன்னு போய் உட்காந்து வச்சுக்கோன்னு விட்டா. உட்காந்து வச்சுட்டா. மேட்டூர் ராஜகோபால் அப்படின்னு பெரியவாள்கிட்ட கைங்கரியம் பண்ணியிருந்தவர், பாலுன்னு கைங்கரியம் பண்ணி ஸ்ரீகண்டன் இவாள்லாம் சேர்ந்துட்டு அந்த அம்மாவுக்கு எடுத்து சொல்லு அப்படின்னா இவாள்லாம் அந்த அம்மாவுக்கு அட்வைஸ் பண்ணினா. இப்ப நடந்தது நடந்துடுத்து. அவர் பெரியவா மேல தப்பு இல்லை. பல சந்தர்ப்பங்கள்ல கேட்டார். பெரியவா ஒன்னும் வாயை திறந்து பதில் சொல்லாதான் தான். இந்த தரம் அவர் ரொம்ப நிர்பந்தப்படுத்தி கேட்டார். மனைவிட்ட சொல்லிட்டேன், சம்சாரமும் இதுக்கு ஒத்துணுட்டான்னு சொன்னதுனாலதான் பெரியவா சன்னியாசத்துக்கு உத்தரவு கொடுத்தா. அதனால இப்ப சன்னியாசம் வாங்கிட்டாச்சு, இதை திருப்பி ஒன்றும் அழிக்க முடியாது, நீங்க கவலைப்படாதீங்க. அவரோ உத்தியோகத்துல இருந்தவர் ரிட்டையர் ஆனவர், பென்ஷன் வருது, அந்த பென்ஷன்ல நீங்க கொடுத்தனம் பண்ணலாம். உடனே பெரியவா சொன்னா, அப்படி அந்த பென்ஷன் போறலைன்னா சொல்லு, நம்ம யார்ட்டையான 4 பேர்ட்ட சொல்லி அவளுக்கு மாசம் மாசம் ஏதானு அனுப்பிச்சலாம். கொடுத்தனத்துக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ண சொல்லலாம். இந்த குழந்தைகளுக்கு கல்யாணம் பண்ணணுங்கிறா, அவ்வளவுதானே, நம்ம அந்த பொறுப்பை எடுத்துக்கலாம். நம்ம எங்கேயான வரணும்னு பார்த்து நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி இந்த குழந்தைகளுக்கு என்ன பண்ணுமோ பண்ணலாம். அதனால இனிமே அவரை போய் தொந்தரவு பண்ணப்படாது. அவர் சன்னியாசம் வாங்கிட்டாச்சு, வேற வழி இல்லை, இப்போ ஒன்றும் பண்ண முடியாது. அதனால அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த அம்மா தனியாக தான் கொடுத்தனம் பண்ணியாலும் இனிமே இந்த குழந்தைகளை வச்சுக்கிட்டும், அதுக்கு காசு பணத்துக்கு என்னென்ன ஐஸ்வர்யத்துக்கு என்னென்ன வேணுமோ என்ன சௌகரியம் வேணுமோ நம்ம பண்ணி தரலாம், அந்த பொறுப்பை நம்ம எடுத்துக்கலாம். அப்படி எல்லாம் பெரியவா சொல்லி அந்த அம்மா ஒரு வழியா சமாதானப்படுத்தி வச்சு எல்லாருமா சேர்ந்துட்டு ஊருக்கு அனுப்பிச்சு வச்சா பம்பாய்க்கு. அந்த அம்மா கிளம்பி பெரியவாளை திருப்பி வந்தனம் பண்ணிட்டு நமஸ்காரம் பண்ணிட்டு போயாச்சு. அப்புறம் பெரியவா அவரை அழிச்சுன்னு வான்னு அந்த சுவாமிகளை அழிச்சுன்னு வந்தா பெரியவாளுக்கு ரொம்ப கோச்சுண்டு, நீ இது மாதிரிலாம் சொன்ன, இப்ப என்ன ஆயிடுத்து பாரு அப்படின்னா அவரை உடனே அழுதர். அவருக்கு பெரியவாளை பார்த்தாலே பயமா இருக்கு, இப்ப என்ன பண்ணுவாளோ ஏது பண்ணுவாளோ அப்படின்னு. அப்புறம் பயந்து நடுங்கின்னு இருக்கிறதே பெரியவா என்ன பண்ணா அவர்கிட்ட கேட்டா, இப்ப என்ன பண்ண போற அடுத்தது, நீ திருப்பி பம்பாய்க்கு போறியா அப்படின்னு. அப்படின்னா என்ன அர்த்தம், பம்பாய்க்கு போறியான்னா இப்ப சன்னியாசத்தை விட்டுட்டு போய் சம்சாரத்தோட கொடுத்தனம் பண்ண போறியான்னு தானே அர்த்தம். உடனே அவர் அழுதுண்டே பெரியவாள்கிட்ட நமஸ்காரம் பண்ணி சொன்னேன், இல்ல எனக்கு இதுலதான் ஆசை, சன்னியாசத்துலதான் ஆசை, நான் அதனால இந்த ஆசிரமத்திலேயே இருக்கேன், எனக்கு பெரியவா அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு சொல்ல. அப்புறம் ஏகாம்பரம் அவள்கிட்டலாம் சொல்லி ஏற்பாடு பண்ணி இவரை காசியில கொண்டு போய் இருக்க சொல்லு அப்படின்னு. காசியில மடம் இருக்கு, சங்கர மடம் இருக்கு, இந்த சங்கர மடத்துல போய் இருக்க முடியுமா அங்க சொல்லி, கூட ஒரு பையன் விவேக்னு ஒரு பையன், அந்த பையனையும் பாதுகாப்பு காமிச்சு. ஏன்னா பெரியவா ரொம்பவே கேர்ஃபுல்லா தான் எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணுவா. எதுக்கு அந்த சுவாமியில தனியா அனுப்பப்படாது அப்படின்னா, பொண்ணு சுவாமியில தனியாவும் போக முடியாது, அவ காசு பணத்தை தொட்டு டிக்கெட் வாங்கிட்டு எல்லாம் பண்ணவும் முடியாது வேணும். ரெண்டாவது இவர் ரொம்ப மனசு கலங்கி இருக்கார். அந்த அம்மாவை அவளை சண்டை போட்டிருக்கா, திருப்பி எங்கேயான பம்பாயை பார்க்க போயிட்டா என்ன பண்றது அப்படிங்கிறதுனால கூட ஒரு பாதுகாவலுக்கு ஒத்தனையும் நினைச்சு நேர காசியில கொண்டு போய் வச்சா. அதுக்கப்புறம் அவர் பல நாள் காசியிலேயே இருந்து அவர் அங்க காலமும் ஆயிட்டார், சித்தி ஆயிட்டார். அந்த சன்னியாசி கதை அப்படி போச்சு. அப்புறம் பெரியவா அந்த அம்மாவுக்கு சமாதானம் ஜனத்தோட இல்லை, நிஜமாவே இந்த குடும்ப பொறுப்பு முழுக்களும் பெரியவா வகிச்சு அந்த 2 குழந்தைகளுக்கும் வரும் பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சு
இப்படி பல விஷயங்கள் பெரியவா பண்ணியிருக்கா. இல்லை வேடிக்கை பாருங்க, நாமெல்லாம் ஏதோ பக்தா அப்படின்னுட்டு பெரியவாள்கிட்ட போய் ஏதோ அதை பண்றோம் இதை பண்றோம் அப்படின்ட்டு அவள்கிட்ட பக்தி பண்றோம்னு நினைச்சுன்னு இது வேணும் அது வேணும்லாம் கேட்டு ஏதோ அடைஞ்சிடுறோம். அவளும் அனுகிரகம் பண்ணிடுறா. அனுகிரகம் பண்ணினா கூட பெரியவாளுக்கே எவ்வளவு திருப்பி இவ்வளவு சிரமங்கள்லாம் வருது. ஒருத்தரானா சன்னியாசம் வாங்கிக்கிறேன்னு வந்துட்டு பெரியவா உத்தரவு பண்ணி அதனாலதான் பெரியவா ஏதோ டிலே பண்ணியிருக்கா போல இருக்கு. சத்தம் போடாத சொல்லாத கொள்ளாத போய் கல்யாணம் பண்ணிவிட்டாருன்னு நியூஸ் பேப்பர் வருது. இங்க என்னடானா ஒருத்தர் சன்னியாசத்துக்கு வாங்கிக்கிறதுக்கு நான் எல்லாம் உத்தரவெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன் வீட்டுல அப்படின்னு சொல்லிட்டு வந்து சன்னியாசம் வாங்கிட்டு நின்னாக்க அந்த அம்மா வந்து கத்துறா. இது இப்படி பல விதங்களையும் சமாளிக்க வேண்டியிருக்கு. பல பிரச்சனைகள் பெரியவாளுக்கு. முன்னமே சொன்னோம், பெரியவாள்கிட்ட ஸ்ரீகண்டன் கைங்கரியம் என்றவ அவர் அழுத்துண்டார் அப்படின்னு. இப்போ திருப்பி திருப்பி என்ன பெரியவாளுக்கு ஒண்ணு போனா ஒண்ணு வருது, ஒண்ணு போனா ஒண்ணு வருது. பெரியவாளுக்கு ஏதானும் வந்துட்டே தான் இருக்கு பிரச்சனை. அவளை நிம்மதியா உத்தரவு இருக்க விடுறது இல்லை. அவள் பாட்டுக்கு ஏகாந்தமா தியானம் பண்ணிட்டு ஏதோனும் ஆத்ம விசாரம் பண்ணிட்டு இருக்க விடாதோ நிஷ்டையில. அதுக்கு விடாத யாரானு வரவாளால நம்மளால இவ்வளவு சிரமங்கள் தான் நடக்கிறது அப்படின்னு அவர் அழுத்துண்டார் அப்படின்னு சொன்னோம். அது எவ்வளவு வாஸ்தவம் அப்படின்னு சொல்லி இது மாதிரிலாம் வந்துடுத்துனா பிரச்சனை என்ன பண்ண முடியும்? இப்படி வரவாழ்கிட்டெல்லாம் ஒவ்வொருத்தையும் ஒரு பிரச்சனை. அதான் நம்மளோட பிரச்சனையை தீர்த்துக்கிறதுக்காக பெரியவாழ்கிட்ட போறோம் அப்படின்னா நம்ம பிரச்சனையை பெரியவா தீர்த்து வச்சுடுறா. ஆனா என்ன ஆயிடுது, பெரியவாளுக்கு பிரச்சனை வந்துடுறது. அவட்டுக்கு ஏகாந்தமா இருக்கக்கூடாதோ, இருக்க விடவில்லை. இதுதான் ஈஸ்வர லீலைங்கிறது. திரோதானகரீஸ்வரி அப்படின்னு அம்பாள் என்ன பண்றான்னு மாயத்தரையை போட்டு இப்படி இல்லாம உலகத்துல ஆட்டி படைச்சுட்டே இருக்கா. இந்த மாய வலைக்குள்ள மாட்டின்னு இந்த மாயத்தரையில மாட்டின்னு எல்லாருமே உழல்றாப்புலதான் இருக்கு. பெரியவாதான் ஈஸ்வரன் கையில அவளுக்கே இதெல்லாம் உழணும் அப்படின்னார். பெரியவா ஈஸ்வரன் தான், அவளே சாட்சாத் காமாட்சி ஸ்வரூபம் தான். இருந்தா கூட ஒரு மனுஷ சரீரத்தை தாங்கின்னு வந்துட்டாலும் இல்லையோ, ஒரு ராமாவதாரத்துல பாருங்கோ, கிருஷ்ணாவதாரத்துல பாருங்கோ, இப்படி எந்த அவதாரத்துல பாருங்கோ, அவதார புருஷர்களா இருந்தா கூட அவ ஈஸ்வரன் நாம இன்னைக்கு கோவில் கட்டி என்னெல்லாமோ கொண்டாடினா கூட அவளோட பர்சனல் லைஃப்ல பார்த்தேன்னா, அவளோட சரித்திரத்துல பார்த்தேன்னா பல பிரச்சனைகளை அவ சந்திக்க முடியுமா ஆயிருக்கு. அதுக்கு பல விதத்துல கஷ்டப்படுறாப்பெல்லாம் ஆயிருக்கு. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னு, ஈஸ்வரனா இருந்தா கூட ஒரு மனுஷ சரீரத்துக்குள்ள வந்தா ஏதோ ஒரு சிரமங்களுக்கு ஆளாக வேண்டியிருக்கு அப்படின்னு தெரியுது. அப்படின்னா மனுஷாளா இருந்தா நமக்கு இருக்காதா? அதனால இதை கண்டு நாம பயப்படப்படாது, பின்வாங்கப்படாது. அதை எப்படி மீண்டு வர்றதுன்னு தான் பார்க்கணும். இப்படி பல நிகழ்ச்சிகள் தொடர்ந்து பார்க்கலாம்.